ஒரு தட்டு சோறு காலியாகும் மீன் குழம்பு இப்படி செஞ்சீங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி 50 கிராம் சின்ன வெங்காயம் 2 பெரிய தக்காளி அரைச்சி விழுது அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்துடட்டும். மீனில் மஞ்சத்தூள், லேசாக மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்றேன்னா வெங்காய குழம்பு தண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.